தயிரிடா அது. நீ வந்த நாள்ல இருந்து ஒரு விஷயத்த பண்ணிக்கிட்டே இருக்க, அதை சொன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறேன். தயிர் எடுத்து தோசை மாவுல ஊத்திட்டேன். அதை சும்மா கலாய்ச்சிட்டு இருந்தேன். நீ கூட தான் வந்த நாள்ல இருந்து ஏதாவது பண்ணி. பிக் பாஸை பொறுத்த வரைக்கும் வெளியே போன ஆட்கள் எல்லாம் வெளியில் வந்தோன்னே யாருமே விஷ்ணு, தினேஷ், மணி இவங்க யாருமே மதிக்கவே இல்லை. எல்லாம் மாயா கேங்கோட சேர்ந்து அரட்டை அடிக்க ஆரம்பிச்சோன்னே விஷ்ணு பதட்டமாயிட்டார். தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு தோசை எடுத்துட்டு அப்புறம் இன்னொரு சட்டியில் இருந்த மாவையும் எடுத்து கலந்தா அது தயிர். அர்ச்சனை வச்சு அதை வச்சு கிண்டல் பண்ணுறாங்க. ஏங்க தயிரையும் தோசையும் மாவையும் கலந்து நீங்கள் என்னங்க தோசை சுட போகிறீங்க அப்படின்னோடனே தினேஷ் கடுப்பாயி, நீ உனக்கு வேலை செய்கிறதுக்கே 4 பேர் வேணும், நீ சமைக்கட்டில் வந்து வேலை செஞ்சா நீ வந்து கிண்டல் பண்ணுறியா அப்படின்னோடனே அர்ச்சனா உடனே டென்ஷன் ஆகி தினேஷுக்கும் அர்ச்சனாவுக்கும் சண்டை வந்துடுது. 2 பேருமே இது பண்ணிட்டு போயிடுறாங்க. அப்புறம் ப்ராவோ வந்து அர்ச்சனாவை கூட்டிகிட்டு போயிடுறாப்புல. மாயாட்ட வந்து புலம்பிகிட்டே இருக்கிறாங்க. நான் என்ன பேசினாலும் தெரியல, தினேஷ் ப்ரோ வந்து வம்பிழுத்துக்கிட்டே இருக்காப்புல, ரொம்ப டென்ஷன் ஆகுறாப்புல, மனசை கஷ்டப்படுத்துறாப்புல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் வருவாங்க அப்படின்னு தெரியுது. நிக்சன், ரவீனா, கானாபாலா இவங்க 3 பேரும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க 3 பேரில் வந்து ஒரு சப்போர்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு பனி. ஏன்னா வந்தவங்க யாருமே இவங்கள்ட்ட சரியாக பேசலை, குல்சுரட்சை தவிர. மீதி எல்லாமே வந்து மாயா கேங்கோட தான் இருக்கிறாங்க. பார்க்கலாமே என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க.